சிந்துபாத் மாலுமி ஒரு கற்பனையான மாலுமி மற்றும் மத்திய கிழக்கு வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு கதைச் சுழற்சியின் நாயகன். அவர் ஆரம்பகால அப்பாசிட் கலிபாவின் பி 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகள் காலத்தில் பாக்தாத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் என்று விவரிக்கப்படுகிறார். ஆப்பிரிக்காவின் கிழக்கே மற்றும் ஆசியாவின் தெற்கே கடல்கள் முழுவதும் 7 பயணங்களின் போது அவர் மாயாஜால மண்டலங்களில் அற்புதமான சாகசங்களை செய்கிறார், அரக்கர்களை எதிர்கொள்கிறார் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை காண்கிறார். என் தந்தை ஒரு பணக்கார வணிகர். அவர் இறந்தபோது நான் இன்னும் இளமையாக இருந்தேன். அவர் ஒரு பெரிய செல்வத்தை விட்டுச் சென்றார். இருப்பினும் நான் ஒரு அனுபவமற்ற சிந்தனையற்ற இளைஞன். அவருடைய செல்வம் அனைத்தையும் முட்டாள்தனமாக செலவிட்டேன். எல்லா செல்வங்களையும் இழந்த பிறகுதான் நான் என் நினைவுக்கு திரும்பினேன். சில பொருட்களுடன் பாரசீக வளைகுடாவிற்கு பயணம் செய்ய முடிவு செய்தேன். எங்கள் குழு ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்து பொருட்களை விற்றது. ஒரு நாள் நாங்கள் கப்பலில் இருந்தபோது ஒரு அழகான சிறிய பச்சை தீவை கண்டோம். கொஞ்சம் வேடிக்கை பார்க்க நாங்கள் அனைவரும் அந்த பச்சை பகுதியில் இறங்கினோம். எங்களுக்கு பசியாக இருந்தது. அதனால் அங்கேயே கொஞ்சம் உணவு சமைக்க முடிவு செய்தோம். சமைப்பதற்காக நெருப்பை மூட்டியவுடன் எங்களுக்கு ஒரு ஜர்க் வந்தது. தீவு நடுங்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு தீவு அல்ல, அது ஒரு பெரிய விலங்கின் பின்புறம். அதன் முதுகில் நெருப்பு எரிந்தபோது அது கலங்கியது. இதை உணர்ந்ததும் நாங்கள் பயந்தோம். அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்ற கடலில் குதித்தனர். அவர்களில் பெரும்பாலோர் கப்பலில் ஏறினார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை. அவர்கள் மேலே ஏறுவதற்குள் கேப்டன் அவசரமாக கப்பலை தொடங்கினார். கடலில் இன்னும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சில மாலுமிகளை விட்டுவிட்டு. அந்த போராட்டக்காரர்களில் நானும் ஒருவன். அதிர்ஷ்டவசமாக அருகில் மிதக்கும் ஒரு பெரிய மரத்துண்டை பிடித்து அதை பிடித்துக் கொண்டேன். அலைகளால் தூக்கி எறியப்பட்டது. ஆனால் நான் மரத்தில் பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் மிதந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு தீவில் தூக்கி எறியப்பட்டேன். மிகவும் படுக்கையில் இருந்தேன். மிகவும் அசிங்கமாக இருந்தேன். ஆனால் தீவில் கடல் நீரில் தொடர்ச்சியான போராட்டத்தால் என் கைகால்கள் விரைத்து எப்படியோ சில உணவுகளைப் பெற ஊர்ந்து சென்றேன். பின்னர் தீவின் ஒரு நீரூற்றில் இருந்து என் தாகத்தை தணித்தேன். ஒரு மனிதனை சந்தித்தேன். அந்த மனிதன் நான் எங்கிருந்து வந்தேன், என் சோகக் கதையை கேட்டதும் அவன் பரிதாபப்பட்டான். அவன் என்னை ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்றான். அங்கே ஏராளமான ஆண்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தீவின் ராஜாவின் அடிமைகள். அந்த மனிதர்கள் அன்பானவர்கள். அவர்கள் எனக்கு நல்ல உணவு மற்றும் பானங்களை வழங்கி என்னை நன்றாக உபசரித்தனர். தீவின் ஆட்சியாளரான மன்னர் மெஹர்ஜின் முன் என்னை கொண்டு வந்தார்கள். நான் என் துன்பம் மற்றும் கஷ்டத்தின் கதையை ராஜாவிடம் சொன்னேன். ராஜா ஒரு புத்திசாலி மற்றும் கனிவான மனிதர். அவர் என் மீது அனுதாபம் கொண்டு அந்த இடத்திலேயே என்னை ஒரு அதிகாரியாக நியமித்தார். நான் தீவில் உள்ள மக்களுடன் நட்பாக மாறினேன். அருகிலேயே இன்னும் பல சிறிய தீவுகள் இருந்தன. இந்த தீவுகள் மன்னர் மிஹர்ஜனின் கீழ் இருந்தன. தீவுகளைச் சுற்றியுள்ள கடல் நீரில் மிகப்பெரிய மற்றும் பயங்கரமான மீன்கள் இருந்தன. சில மிகப்பெரிய கப்பலை விட 100 மடங்கு பெரியவை. ஒருமுறை நான் ஒரு காளை போன்ற தலை கொண்ட ஒரு மீனை பார்த்தேன். நான் கற்பனை செய்ய முடியாத பல அதிசயங்களைக் கண்டேன். உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கப்பல்கள் இந்த சிறிய தீவு இராச்சியத்தின் பானைக்கு தவறாமல் சென்றன. ஒவ்வொரு நாளும் நான் வருகை தரும் மாலுமிகளிடம் எனது நகரமான பாக்தாத்தை பற்றி கேட்பேன். ஆனால் யாருக்கும் என் நகரத்தை பற்றி தெரியாது. நான் வீடு திரும்ப ஆசைப்பட்டேன். ஒரு நாள் நான் துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த போது துறைமுகத்தை நெருங்கும் ஒரு கப்பலை கண்டேன். அதே கப்பல் நான் உயிருடன் இருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவரும் மற்ற குழு உறுப்பினர்களும் மகிழ்ச்சியுடன் என்னை அணைத்துக் கொண்டனர். கப்பலில் விடப்பட்டிருந்த எனது பொருட்களை கேப்டன் என்னிடம் ஒப்படைத்தார். நான் அந்த சில மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு ராஜா எனக்கு விலையுயர்ந்த பரிசுகளையும் கொடுத்தார். கப்பல் சில நாட்கள் ஸ்டாண்டில் தங்கியிருந்தது. நான் தான் நல்ல வியாபாரம் செய்து நிறைய பணம் சம்பாதிச்சேன். புறப்படும் நேரம் வந்ததும் ராஜாவின் உதவிகளுக்கும் அவர் எனக்குச் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி தெரிவித்தேன்.
ராஜா மீண்டும் எனக்கு பல மதிப்புமிக்க பிரியாவிடை பரிசுகளை வழங்கினார். இறுதியாக நான் ஒரு பணக்காரனாக என் நகரமான பாக்தாத்திற்கு திரும்பினேன். சிந்துபாத் தனது முதல் பயணத்தின் கதையை முடித்தார். ஏழை போர்ட்டர் சிந்துபாத்தின் அற்புதமான கதையை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். பின்னர் சிந்துபாத் மாலுமி ஏழை போர்ட்டரிடம் விடைபெற்று மறுநாள் தனது புதிய பயணத்தின் கதையை கேட்க வருமாறு கூறினார். அவர் சிந்துபாத்துக்கு தங்க நாணயங்கள் நிறைந்த ஒரு பணப்பையை வழங்கினார். எதிர்பாராத செல்வங்கள் வாயிற்காவலர் சிந்துபாத்தை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தன. அவர் தனது பணக்கார விருந்தினருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வீட்டிற்குச் சென்றார்.